ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜெனிஃபர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணி வச்சு ஒரு சூப் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறேன். என்ன பட்டாணி வச்சு ஒரு சூப்பா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாம், இது நான் ஆக்சுவலாக ஒரு கொரியன் சீரீஸில் பட்டாணி சூப்புன்னு பார்த்தேன். எக்ஸாக்ட் மெத்தடெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்னோட ஓன் மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். ரெசிபிக்குள்ளே போகலாமா? இதுக்கு ஒரு கப்பு பச்சை பட்டாணி கூட கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். பாயில் ஆன இந்த பச்சை பட்டாணியை ஆற வச்சுட்டு பிளெண்டர் இல்லைன்னா மிக்சரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பட்டாணி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு, பெப்பர் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டு. லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட பட்டாணி சூப் இஸ் ரெடி டு சர்வ். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி எந்த கொரியன் ட்ராமாவில் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ஸும் மெத்தடும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.